பிரைஸ் அல்லாட். இயேசு ஏன் பொல்லாத குத்தகைக்காரன் உவமையை சொன்னார் என்பதை பார்க்கலாம். பொல்லாத குத்தகைக்காரன் உவமை என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளையும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிராகரிப்பதை விளக்குவதற்காக இயேசு சொன்ன ஒரு கதையாகும். நில உரிமைக்காரர் அதாவது தேவனை குறிக்கிறது. ஒரு திராட்சை தோட்டத்தை அதாவது இஸ்ரவேலை அடையாளப்படுத்துகிறது. நட்டு குத்தகைக்காரருக்கு அதாவது மத தலைவருக்கு குத்தகை விடுகிறார். அதாவது மத தலைவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆவிக்குரிய விதமாக பராமரித்து ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரம் கொடுக்கிறாரு. அறுவடை காலம் வந்தபோது நிலத்தின் உரிமையாளர் தன் பங்கை சேகரிக்க வேலைக்காரர்கள் அதாவது தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறாரு. ஆனால் குத்தகைக்காரர்களோ அவர்களை அடித்து கொன்று கல்லெறிகிறார்கள். கடைசியாக அவர்கள் தன்னை மதிப்பார்கள் என்று அந்த நிலத்தின் சொந்தக்காரன் தன் குமாரனை அனுப்புகிறாரு. இங்கு குமாரன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அதற்கு அந்த குத்தகைக்காரர்கள் அந்த நிலத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று நம்பி அந்த குமாரனை கொலை செய்கிறார்கள். பின்பு நிலத்தின் உரிமையாளர் குத்தகைக்காரர்களை அழித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களிடம் நீக்கப்பட்டு புறஜாதிகளுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த ஊமையை சொன்ன பிறகு இயேசு சங்கீதம் 118 மேற்கோள் காட்டுகிறார். வீடு கட்டுகிற ஆகாது என்று தண்ணில கண்டு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கட்டால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று விளக்குகிறாரு. நிராகரிக்கப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று இயேசு மேற்கோள் காட்டி தன்னுடைய உயிர் தேர்தலை சுட்டி காட்டுகிறார். அத்தோடு கூட தேவனுடைய திட்டத்தையும் அங்கீகரிக்கிறார். பொல்லாத குத்தகைக்காரன் உவமை நம் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்புக்கு நாம் எவ்வாறு பதில் அளிக்கிறோம் என்று நம்மை அறிந்து கொள்ள சவால் விடுகிறது. முதலாவது, இயேசுவை நாம் மூளைக்கல்லாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் மீது நம்ம வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். திராட்சை தோட்டம் கனி கொடுத்தது, ஆனால் குத்தகைக்காரர் அதை தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள். ஆகவே நாம் தேவனுடைய கனி கொடுக்கிறோமா அல்லது நமக்காகவே வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய பொறுமையும் எச்சரிப்பையும் அங்கீகரிக்க வேண்டும். நில உரிமையாளர் நியாய தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக அநேக தீர்க்க தரிசிகளையும் இறுதியாக இயேசுவை அனுப்பினார். ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்க விதமாக மனம் திரும்புகிறேனா இல்லையா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான்காவதாக, உண்மை உள்ள உக்கரக்காரனாக இருக்க வேண்டும். குத்தகைக்காரர்கள் தங்கள் உரிமையாளர் என்று நம்பினாங்க, தங்கள் வெறும் நிர்வாகி என்பதை நம்ப மறுத்துவிட்டார்கள். ஆகவே நம்முடைய நேரம், திறமை, தொழில் மற்றும் வளங்கள் தேவனுக்கு சொந்தமானவைகள். அவைகள் நாம் எவ்வாறு சிறப்பான முறையில் பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆமென்.